வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் டிசம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அக்காவுக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய மரியாதை கிடைக்கிறத பார்க்குறாங்க. ஊர் தலைவியாக ஆன பிறகு ஈஸ்வரிக்கு நிறையவே மரியாதைகள் கிடைக்குது. இதை பார்த்துட்டு வில்லி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மரியாதை எல்லாமே என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் என் அக்காக்காரி அந்த மரியாதை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இவளை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குது. இவ லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லி இவளை சிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த டிரைவர் பையன் இடையில புகுந்து காப்பாத்திட்டான். என் புருஷன் இந்த ஊருக்கு என்னைக்குமே தலைவன் ஆக முடியாது போலயே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் ஒரு நியூஸ் பாக்குறாங்க. அதுல வந்துட்டு ஒரு தலைவி வந்துட்டு இறந்ததுனால அதுக்கு பதிலா இன்னொருத்தவங்க வந்து அந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது. ஆகா, சூப்பரான ஐடியா வச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த பற்றி நம்ம அத்தை கிட்ட கேட்கணும், அவங்க தான் நமக்கு சரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சந்திரா நேரா ஜெயிலில் இருக்கிற அவங்க அத்தை காளியம்மால போய் பார்க்குறாங்க. காளியம்மா வந்துட்டு நேராக சந்திராவை பார்த்து சொல்லு, என்னை தேடி வந்திருக்க? சரி, ஜாமீனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா இல்லையா? அதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, ஜாமீனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த டிரைவர் பையன் வந்துட்டு எப்படியோ ஏதாவது ஒரு வகையில் கண்டுபிடிச்சி கிடைக்க வேண்டிய ஜாமீன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். எந்த வக்கீல்கிட்ட போனாலுமே யாருமே வந்துட்டு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த டிரைவர் பையன் தான். நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் போல. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஆமாத்த, அவன் கண்டிப்பாக நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் போல. அவன் அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் அக்காக்காரி ஏன் தான் எனக்கு அக்காக்காரியாக இருந்தாலும் தெரியல. அவள் இல்லாமல் போயிருந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ காளியம்மா டக்குன்னு ஒரு யோசனை, மருமகளே, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டியே? அப்போ வில்லி சொல்கிறாங்க, அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஐடியா சொன்னாலும் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ காளியம்மா சொல்கிறாங்க, மருமகளே, எப்படியாவது என் மவனை அந்த ஊருக்குள்ளே தலைவன் ஆக்கணும். ஸோ பேசாமல உன் அக்காக்காரிய காலி பண்ணிட்டா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதே அப்படின்னு லைட்டாக போட்டு பார்க்குறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, காளியம்மா, என்ன காளியம்மா பேசுகிற? அவளுக்கு அவளுக்கு சொந்த அக்கா சிவனாண்டியை விட அவளுக்கு அக்கா தான் முக்கியம். அப்படி இருக்கையில அவ எப்படி அப்படிப்பட்ட முடிவெடுப்பா? இங்க பாரு, நீ சொல்றது ரொம்ப தப்பு. அவ அக்கா மேல அவ்வளோ பாசத்தோட இருக்கிறா. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஈஸ்வரி அவளுக்கு நிறைய பண்ணியிருக்கா. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா பண்ணியிருக்கா. எனக்கு என்ன பண்ணியிருக்கா? எனக்கு வெறும் துரோகத்தை மட்டும்தான் பண்ணியிருக்கா. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, நான் ஒன்றும் என் அக்கா மேல பாசத்தோடலாம் இல்லை. எனக்கு என் அக்காக்காரியை பார்த்தாலே கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்க வந்துட்டு என் அக்காக்காரியை காலி பண்றதுக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லுங்க. நான் உடனே அந்த பிளான்ல ஜெயிச்சு காமிக்கிறேன். என் அக்காக்காரி காலி ஆகணும் அப்படின்னாலும் எனக்கு எந்த வித கவலையும் இல்லை. அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நீங்க என்கிட்ட திட்டத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, எப்பவுமே உன் அக்காக்காரி உன் கூடவே தான் இருப்பா. அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதை வச்சு தான் உன் அக்காக்காரியை காலி பண்ணணும். அதை விட முக்கியம், நீ தான் காலி பண்ண அப்படிங்கிற விஷயம் அந்த டிரைவர் பயலுக்கு தெரியக்கூடாது. நீ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியுமில்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, உன் அக்காக்காரிய எப்படியாவது தனியா வர வச்சு அவளை காலி பண்ணிரு. அதுவும் முக்கியமா இதுல கொஞ்சம் கூட எந்தவித தப்பும் நடக்கவே கூடாது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீ வசமா சிக்கிப்ப. இங்க பாரு, இது எல்லாமே உன் புருஷனுக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் பண்ற அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏன்னா
ஈஸ்வரி இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ கண்டிப்பா உங்க 2 பேருமே சேர்த்து வைக்க மாட்டா. எப்படியாவது அவளை ஜீரோவாக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனை வருது. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அவளை காலி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லாம போயிடும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க அத்தை, நான் இந்த பிளானை முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். முத்து சொல்றாரு, மருமவளே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. வில்லி சொல்றாங்க, சரிங்க மாமா, நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, என்னடா மவனே, இவ சொந்த அக்காவையே காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சிவனாண்டி சொல்றாரு, அவளுக்கு அந்த அளவுக்கு என் மேல லவ் மாமா, அதனாலதான் எப்படியாவது இந்த பிளான்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. சரி, ஓகே, அவ இப்படி முடிவெடுத்தது கூட நல்லதுதான். அந்த ஈஸ்வரிய காலி பண்ணா அப்புறம் நான் இந்த ஊருக்கு தலைவன் ஆகிடலாம். இந்த ஊர்ல நிறைய இடங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம். இந்த ஊருக்குள்ள நான் நம்பர் 1 இருக்கலாம். முத்து சொல்றாரு, மவனே, சீக்கிரம் நம்ம பிளான் நடக்க போகுதுடா மவனே, அது எனக்கு எதிர்காலமா அப்படியே தெரியுது. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, எனக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் பிளான்ல ஜெயிக்கல. அங்க ஒரு டிரைவர் பையன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இடையில புகுந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி காளியம்மா, நீ சொல்றதும் சரிதான். அந்த டிரைவர் பையன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி காளியம்மா, நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா வீட்டுக்கு போயிட்டு தீவிரமா யோசிக்கிறாங்க. அக்கா காரிய காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் தான் அக்கா காரிய கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன சும்மா விட மாட்டாங்க. ஸோ நான் தான் அக்கா காரிக்கு வந்த ஆபத்துக்கு காரணம் அப்படின்னு என்னை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்தும் நம்ம தப்பிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சரியான ஒரு பிளான் ஒன்று தோணுது. அக்கா காரியை பெசாப்பில் ஒரு இடம் சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிடணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. அப்போ தான் யாருக்கும் நான் அக்கா காரியை கூட்டிகிட்டு போன விஷயம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வில்லி சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பொழுது விடியுது. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஈஸ்வரி மட்டும் கோவிலுக்கு கிளம்பல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறோம். வீட்டில் ரொம்ப நாளா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. அது எதையுமே எங்களால கொஞ்சம் கூட சகிச்சிக்கவே முடியல. அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, போயிட்டு வாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு போக வில்லி அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுடி. வில்லி சொல்றாங்க, அக்கா, பக்கத்துல ஒரு சூப்பரான இடம் வந்துட்டு சேலுக்கு வந்திருக்கு. அந்த இடத்த நம்ம போய் பார்த்துட்டு வருமா? கண்டிப்பா அந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப கூட செங்கல் சோலையை வேற வித்துட்டோம். ஸோ செங்கல் சோலையை வித்ததுனால நமக்கு நிறையவே லாஸ் ஆகிருக்கு. ஸோ எதிர்காலத்திலயும் நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக தான்க்கா சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி புதுசா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்கா, நீனே யோசிச்சு பாருக்கா, உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது அந்த செங்கல் சோலை. இப்ப அந்த செங்கல் சோலை உனக்கு கிடையாது, அது அந்த டிரைவர் பையனோட கைக்கு போயிட்டு. இப்போ உனக்குன்னு ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்ல, அதுக்காக தான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த இடத்துல சூப்பரா நமக்கு மறுபடியும் ஒரு செங்கல் சோலைய ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னக்கா சொல்ற? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற? அந்த செங்கல் சூளை தான் இன்னைக்கு உன்னைய பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப அது வேண்டான்னு சொல்ற. வாக்கா போய் பார்த்துட்டு வருவோம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க நேரா அந்த இடத்துக்கு. அங்க போயிட்டு அங்க உள்ள தடலை பாக்குறாங்க. வில்லி அந்த இடத்த பார்த்துட்டு, சூப்பர், இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்ல, என் அக்கா காரிய காலி பண்றதுக்கு சரியான இடம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா,
இந்த இடமா விலைக்கு வருது? ஆனா இந்த இடம் ஒண்ணு விலைக்கு வரலையே. இந்த இடத்தோட சொந்தக்காரவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருமே வெளிநாடுல போயிட்டாங்கடி. ஏண்டி இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்த? இந்த இடமெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமான இடம்டி, இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வில்லிய திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததும் வில்லி சொல்றாங்க, இல்லக்கா இந்த இடம்தான். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா இங்க இருக்கிறேன். இந்த இடம் சேலுக்கு வருமா சேலுக்கு வராதா அப்படின்னு எனக்கு தெரியாதாடி? ஏன்டி தெரியாம பேசுற? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இத்தனை நாளும் நான் உனக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்திருக்கேன். அதுக்காக நீ எனக்கு என்ன கைமாறு செஞ்ச? என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்சியல்ல? ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி என்னென்னமோ வளர்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இன்னைக்கு நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இப்படி பேசுற? இங்க பாரு, அந்த சிவனாண்டி உனக்கு பொருத்தமானவனே கிடையாது. அதனாலதான் அவனுக்கும் உனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அவன் கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ சொன்னதுனால பாதிக்கப்பட்டது யாருன்னு உனக்கு தெரியும்ல? நான் தான்க்கா பாதிக்கப்பட்டேன். என் புருஷன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியல. அவரு என் மேல அவ்வளோ லவ்வோட இருந்தாரு. ஆனா அவர் கூட என்னால சேர்ந்து வாழ முடியல. ஆனா நீ மட்டும் உன் புருஷன் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ற. பட் நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். எப்படியாவது அவரை நம்பர் ஒன்னுக்கு கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி போராடி தோத்தது மட்டும்தான் மிச்சம். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? நீதான் எல்லாத்துக்கும் தடையா இருந்த. அவரை எப்படியாவது நம்பர் ஒன் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பல வகையில போராடினேன். ஆனா எல்லாத்துக்கும் நீ தடையா இருந்த. நீ உயிரோட இருந்தாதாக்கா இவ்வளவு பிரச்சனையும். நீ போயிருக்கா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி பேசுற? நான் உன்னோட அக்காடி. இங்க பாரு, யாரோ உன்கிட்ட என்னமோ சொல்லி தேவையில்லாம மனசை குழப்பி விட்டுருக்காங்க. அதான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, நீ நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க போயிட்டு நல்லா யோசிக்கலாம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா இந்த சந்தர்ப்பம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஆயுதத்தை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே எதிர்ச்சி ஆகுது. ஏய் என்னடி பண்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ இருக்காதுக்கா, போயிருக்கா. அப்பதான் என் புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் ஒன் ஆகுவாரு. அவரு இந்த ஊருக்கு தலைவர் ஆகுவாரு. அது எல்லாத்துக்கும் நீ ரொம்ப தடையா இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்து தாக்க வராங்க. அப்ப ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, என் தங்கச்சி இப்படி இருப்பா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே அந்த டிரைவர் பையன் சொன்னான், உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. என் தங்கச்சி அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை எனக்கு பண்ண மாட்டா அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா என் சொந்த தங்கச்சி எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தாக்க போறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு, ஏ சந்திரா அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்ப ஈஸ்வரி மாப்பிள்ளைய பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவன் எங்க போனாலும் வந்துடுறானே அப்படின்ட்டு எப்படியாவது ஈஸ்வரிய தாக்க முயற்சி பண்ண ஈஸ்வரி சந்திராவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ நேரா சந்திராவை பார்த்து, எப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிற, ஏன் இப்படி பண்ற? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா நீ தலையிடாத, போ உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸ்வரிய காப்பாத்துறாரு. அப்ப ஹீரோ நேரா ஈஸ்வரி கிட்ட, பாத்தீங்களாத்த, இப்பயாவது உங்க தங்கச்சியோட முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவ எப்பவுமே எனக்கு உண்மையா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.